போக மாட்டேன்னு தெரியும். சீக்கிரம் தூங்கு. நான் வேணும்னா உங்களுக்கு தூக்கம் வர வரைக்கும் பேசிட்டு இருக்கட்டுமா அண்ணி? இல்ல செல்வி, நீ தூங்க. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். சரிங்க அண்ணி. அண்ணி, இங்க சொம்புல தண்ணி வச்சிருக்கேன், டார்ச் லைட்டும் வச்சிருக்கேன். வெளியில போகணும்னா சொல்லுங்க அண்ணி, நான் வேணா துணைக்கு வரேன். ம். இவ கெட்ட கேட்டுக்கு ஆர்த்தி ஒண்ணுதான் குறைச்சலாக்கும். இதுல பாலும் பழமும் இருக்கு. நீ 2 வாய் சாப்பிட்டுட்டு தம்பிக்கு கொடு. அப்புறம் தம்பி 2 வாய் சாப்பிட்டுட்டு உனக்கு கொடுப்பான். ஏய், குடிங்கிறல்ல. காலையில சாதா முகூர்த்தம் முடிஞ்சிருச்சுல, அதான் இப்போ உனக்கு சாந்தி முகூர்த்தம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மரியாதையா 10 நிமிஷத்துல எழுந்து ரெடி ஆகுற சொல்லிட்டேன். வெற்றி, நல்ல நேரம் 10:30 மணிக்கு தான். அதுக்குள்ள குளிச்சு ரெடி ஆயிடு. எதுக்கு? நல்லா கேட்ட ஒரு கேள்வி. புது மாப்பிள்ளையே எதுக்கு குளிச்சு ரெடியாக சொல்வாங்க? சடங்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. போ, போய் ரெடியாக போ. எந்திரியா, நீ ஒன்னும் கவலைப்படாதயா. அன்புக்கரசி, ஈஸ்வரி, அன்பு, இங்க பாருமா, இதெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டாமா? எதுக்காக வேண்டாம்னு சொல்றீங்க? வெற்றியே மனசு உடைஞ்சு போய் எந்த சடங்கு செய்ய வேண்டாம்னு என் காலை பிடிச்சு அழுகலாம். போதுமா? வெளியே வாங்க, வெளியே வாங்கன்றல்ல. வெளியில போங்க. ஈஸ்வரி, வெளியில போ, போன்றல்ல. வெற்றி, 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 ஏன் அழுகுற? என்னாச்சியா? டேய், என்னாச்சு வெற்றி? தப்பு பண்ணிட்டனோன்னு தோணுதானே? என்னடா சொல்ற? நான் உங்களை கல்யாணம் பண்ணிருக்க கூடாதுன்னு தோணுதுன்னு. என்னையா சொல்ற? எதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோம்? மாறன் எனக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும், அவங்கள காலம் முழுக்க சந்தோஷமா பாத்துக்கணுங்கிறதுக்காக தானே. ஆனா என் வீட்டுல அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு தோணுதானே? ஆரத்தி தட்டு தட்டி விட்டதுல இருந்து ராத்திரி சடங்கு ஏற்பாடு பண்ண வரைக்கும் எவ்வளவு மோசமா கீழ்த்தரமா நடந்துகிட்டாங்கன்னு நீயும் பார்த்தலன்னு. இந்த வீட்டுல அவங்க எப்படின்னு சந்தோஷமா இருப்பாங்க? இதுக்கு அவங்க 1 வருஷம் கழிச்சோ இல்ல 2 வருஷம் கழிச்சோ யாரையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பாங்க போலன்னு. பெருசா அவங்களுக்கு என்னமோ வாழ்க்கை கொடுத்த மாதிரி உள்ளதையெல்லாம் மோசமாக்கி வச்சிருக்கோம். இந்த வீட்டை சேர்ந்த ஒரு பொம்பளைக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா இந்த சடங்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்களா? சொல்லுங்க. எல்லார் மேலயும் இருந்த மரியாதைய போச்சுன்னு. பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு. யோ,
நீ குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. நீ தப்பான முடிவு எதுவும் எடுக்கல, சரியான முடிவு தான் எடுத்திருக்க. மலரை நீ கல்யாணம் பண்ணணும்னு நாம ஒண்ணு கண்ணை மூடிக்கிட்டு முடிவு எடுக்கல. முறையா மாறன் சமாதியில போய் உத்தரவு கேட்டுதான் முடிவு எடுத்திருக்கோம். மாறனும் ஏதோ கண்ணு முன்னாடி நின்னு பேசுற கடவுள் மாதிரி நமக்கு பதில் சொன்னாயா? அதனால நீ மனசை போட்டு குழப்பிக்காத. இந்த பாரு, உன் வீட்டுல முதலிரவு ஏற்பாடு பண்ணதெல்லாம் தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை பார்த்துட்டு நீ சும்மாவா இருந்த? உங்க அப்பா காலில் விழுந்து எந்த ஏற்பாடு பண்ணாதீங்க நீ கெஞ்சல? அதை பார்த்துதான் ஏன் அவர் எல்லா ஏற்பாடையும் நிப்பாட்டினாரு. இந்த பாரு, நான் ஒண்ணு சொல்றேன். தான் கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு இந்த முதலிரவுல விருப்பம் இல்லை, அதனால எந்த ஏற்பாடும் பண்ணாதீங்கன்னு பெத்தவங்க காலில் விழுந்து கதறின ஒரே ஆம்பளை இந்த உலகத்திலே நீ ஒருத்தந்தாயா. அது ஒண்ணு போதும் நீ யாருன்னு சொல்றதுக்கு. மாறன் ஆத்மா இங்க இருந்திருந்தா கூட கண்ணீர் சிந்திருக்குமியா. அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. இதுவே மலரை வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்களா என்ன? அந்த புள்ள மனசை புரிஞ்சு நடந்திருப்பாங்களாக்க? இல்ல. அதனால நீ எடுத்த முடிவுல எந்த தப்பும் இல்ல, தேவையில்லாம சங்கடப்படாத, சரியா? யோ, நீ ரொம்ப குழப்பமா இருக்கன்னு நினைக்கிறேன். இரு வரேன். வெற்றி, இந்த புடி. என்னண்ணே? அட புடியான்றேன். முடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னண்ணே? உட்காரு. உட்காருன்றேன். எதுக்குண்ணே? இந்த மனசு ரொம்ப யோசிச்சுன்னு வையேன், இதை ஊத்தி அதை அமுத்தி விட்டுறேன். இல்லன்னு வையேன் ரொம்ப குழம்பி போயிருவோம்யா. இல்லண்ணே, எதுக்கு இதெல்லாம்? நீ பேசாம இருயா. சும்மா நாம என்ன கொண்டாட்டத்துக்காக குடிக்கிறோம்? குழப்பம் வராம இருக்கணும் தான் ஏன் குடிக்கிறோம். இந்த பாரு, இந்த குடியா. இல்லண்ணே, வேணாண்ணே. ஆடம் இரு, நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன். செல்போன்ல பாட்டு போடுவா. ராசா பாட்டா போடுண்ணே. ராசா பாட்டு மட்டும்தான் என் செல்போன்ல இருக்கும். வேற லெவல். ஏய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? அட்ரா இந்த ஓட்டரை ஊத்துறேன். இந்த லைட்டா போட்டு விடியா. ஏய், குடிடான்றேன். போடு.
மன்னிச்சிடுங்க. நீங்க வந்ததை நான் கவனிக்கல. என்னை ஏன் கல்யாணம் பண்ணீங்க? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு நான் எவ்வளவு தூரம் கெஞ்சிருப்பேன். அதுக்கப்புறமா நீங்க ஏன் என்ன கல்யாணம் பண்ணீங்க? கடைசி நிமிஷத்துலயாவது நீங்க கல்யாணத்தை நிப்பாட்டுவீங்கன்னு நான் எவ்வளவு நம்பிட்டு இருந்தேன் தெரியுமா? அவ்வளவு தூரம் நான் சொல்லியும் எதனாலங்க? ஒண்ணுமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்கீங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? உங்க அண்ணன் உங்ககிட்ட சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அடிக்கடி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சேராம போனா அதுக்கு உங்க தம்பி தான் ஒரே காரணமா இருப்பாருன்னு சொல்லியிருக்கேன். கடைசியில நான் சொன்னது உண்மையாயிடுச்சு பாத்தீங்களா? கஷ்டப்பட்டு நாங்க வாழ்க்கையில ஒண்ணு சேரலாம், கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிற சமயத்துல தேவையில்லாம அவர் வெளியில கூட்டிட்டு போய் கொன்னது நீ. நாங்க சேர முடியாம போனதுக்கு காரணமும் நீ. அவரு செத்ததுக்கு, என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு முழு காரணமும் நீதான். உன் கூட என்னால எப்படி வாழ முடியும்? நான் காலம் புறா தனியாவே இருந்து செத்து மண்ணோட மண்ணா மக்கி போவனே தவிர உன் கூட உன்னை ஆரம்பத்துல இருந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா? உன்னை பார்த்தாலே நான் எவ்வளவு எரிச்சல் அவன் தெரியுமா? உன் அண்ணனுக்கு தெரியும். என்ன கல்யாணம் பண்ணி நீ உன் வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட. என் விருப்பத்துக்கு மீறி நான் அவ்வளவு சொல்லியும் என்ன கல்யாணம் பண்ணல. அதுக்காகவே உன் அண்ணனோட ஆத்மா உன்னை மன்னிக்கவே மன்னிக்காது. எனக்கு நீ பதில் சொல்ல வேணாம். ஆனா ஒரு நாள் நீ உன் அண்ணனுக்கும் அவரோட ஆத்மாவுக்கும் பதில் சொல்லியே ஆகணும். அந்த பாவம் உன்னெல்லாம் சும்மாவே விடாது. நீ அனுபவிப்ப, பார்த்துக்கிட்டே இரு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சேராம போனா அதுக்கு உங்க தம்பி தான் ஒரே காரணமா இருப்பாருன்னு சொல்லியிருக்கேன். நான் காலம் புறா தனியாவே இருந்து செத்து மண்ணோட மண்ணா மக்கி போவனே தவிர உன் கூட உன்னை ஆரம்பத்துல இருந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா? உன்னை பார்த்தாலே நான் எவ்வளவு எரிச்சல் அவன் தெரியுமா? உன் அண்ணனுக்கு தெரியும். என்ன கல்யாணம் பண்ணி நீ உன் வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட. என் விருப்பத்துக்கு மீறி நான் அவ்வளவு சொல்லியும் என்ன கல்யாணம் பண்ணல. அதுக்காகவே உன் அண்ணனோட ஆத்மா உன்னை மன்னிக்கவே மன்னிக்காது. எனக்கு நீ பதில் சொல்ல வேணாம். ஆனா ஒரு நாள் நீ உன் அண்ணனுக்கும் அவரோட ஆத்மாவுக்கும் பதில் சொல்லியே ஆகணும். இவங்க சொல்றது உண்மையா? என்ன மன்னிக்க மாட்டியா? நான் தப்பு பண்ணிட்டேன். உன் தம்பி தப்பு பண்ணிட்டேனா? ஐயோ, ஐயோ.
வெற்றி, இதுதான் நான் மலருக்காக வாங்கியிருக்க கிஃப்ட். எப்படி இருக்கு? இதுக்காக தானே நான் தப்பு பண்ணிட்டேனா? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். அழகரு, போச்சு போச்சு, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. மலரு மலருன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவ. இன்னைக்கு உன் மலரை வேற ஒருத்த பறிச்சுட்டு போயிட்டான மாப்பிள்ள. அவள் பறந்து போனாலே உன்னை மறந்து போனாலே நீ பார்க்கும்போது கண்களிரண்டை கவர்ந்து போடாலே. நாமளும் இந்த கல்யாணத்தை மாறனுக்கு 30 முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவனுங்க காது வச்ச மாதிரி தாலி கட்டி போட்டாங்களேயா. கடைசியில நாம பஃபூன் ஆனதுதான் மிச்சம். உன் மாமன் ஒரு மரியாதைக்கு கூட உங்ககிட்டயோ உங்க அம்மா கிட்டயோ கல்யாணத்தை பத்தி சொல்லவே இல்லை பாரியா. உன் மாமன மாதிரி ஒரு பச்சை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லையா. எம்புட்டு விவரமா கல்யாணத்தை முடிச்சுட்டா பாத்தியா. அழகு, இந்நேரம் எப்படியோ முதலிரவு ஏற்பாடு பண்ணிருப்பாங்கல்ல. யோ, அதெல்லாம் இருக்காதியா. இன்னைக்கு எப்படி ஏற்பாடு பண்ணுவாங்க? கல்யாணத்தையே முடிச்சு போட்டாங்க, முதலிரவுக்கு எப்படி ஏற்பாடு பண்ணாம இருப்பாங்க? அதெல்லாம் இந்நேரம் மலரு ஒரு காட்டன் புடவையை கட்டி தயாரா இருப்பா. அதெல்லாம் இந்நேரம் மலரு ஒரு காட்டன் புடவையை கட்டி தயாரா இருப்பா. அந்த வெற்றி நல்ல வெள்ளை வேட்டியை எடுத்து கட்டிக்கிட்டு அலங்காரம் பண்ண கட்டில்ல உக்காந்துருப்பான். பொண்ணு கையில ஒரு சொம்பு பால துண்ட காய்ச்சி கொடுத்துருப்பாங்க. மலரும் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு சல் சல் சல்லுன்னு நடந்து வந்து ரூம் கதவை சாத்தி இருப்பா.